வணக்கம். மறுநாளும் வழக்கம் போல போஜராஜன் தன்னை அலங்கரித்து கொண்டு நவரத்ன சிம்மாசனம் இருந்த கொலு மண்டபம் சென்றார். சிம்மாசனத்தின் படிகளில் ஏறினார். 29வது படிகளில் கால் வைத்தார். அங்கிருந்த சம்பிரதாய வள்ளி பதுமை அவரை தடுத்து நிறுத்தி பிறருக்கு உதவும் குணம் கொண்ட விக்ரமாதித்யரை பற்றிய ஒரு கதையை கூறியது. விக்ரமாதித்யர் அப்போது நாடு 6 மாதம் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் மல்லிகாபுரத்தை சேர்ந்த சௌரிராஜன் என்ற பிராமண இளைஞர் விக்ரமாதித்யரை காண வந்தார். அவர் மன்னனை தனிமையில் கண்டு பேச வேண்டும் என்று துடித்தார். மல்லிகாபுரத்தை பிரச்சனன் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு சித்திரரேகை என்ற ஒரு மகள் இருந்தால். சௌரிராஜன் மல்லிகாபுரத்தை சேர்ந்த புரோகினதின் மகன். அவர் வேத நூல்களை நன்கு கற்று தேர்ந்தவர். சௌரிராஜன் ஒரு நாள் அரண்மனை வழியாக போய்க் கொண்டிருந்தார். அப்போது உப்பரிகையில் நின்று கொண்டிருந்த அரசகுமாரியை பார்த்தார். அவளும் அவரை பார்த்தாள். தற்செயலாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் பின்னர் தினசரி பார்த்து கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டனர். அரசகுமாரி சித்திரரேகையின் தந்தை பிராச்சனன் ஒரு தீவிர விஷ்ணு பக்தன். அவர் தன்னுடைய ஒரே மகளான சித்திரரேகையை மகாவிஷ்ணுவுக்கு தான் மனம் செய்து கொடுப்பேன் என்று மிகவும் பிடிவாதமாக இருந்தார். அதற்காக மகளையும் மகாவிஷ்ணுவையே தினமும் தியானித்து வர வேண்டும் என்று வற்புறுத்தவும் செய்தார். அரசரின் பிடிவாதம் நாளுக்கு நாள் அதிகரித்ததே தவிர தளரவில்லை. ஆனால் சித்திரரேகையோ சௌரிராஜன் மீது காதல் கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தந்தையின் பிடிவாதத்தை எப்படி மாற்றுவது என்று யோசித்தாள். ஒரு நாள் தன் நெருங்கிய தோழி மூலம் சௌரிராஜனை தன்னிடம் ரகசியமாக அழைத்து வர சொன்னாள். மறுநாள் சௌரிராஜனை அழைத்து வந்தாள் தோழி. சித்திரரேகையும் சௌரிராஜனும் கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தனர். சித்திரரேகை மறுநாள் தன் தந்தையான பிராச்சனனிடம், அப்பா, நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் என்றால். என்ன கனவு என்று கேட்டார் பிராச்சனன். என் கனவில் மகாவிஷ்ணு தோன்றினார். அவரை நான் வணங்கினேன். அவர் என்னை பார்த்து, உன்னுடைய தியானமும் வழிபாடும் என்னை பரவசத்தில் ஆழ்த்திவிட்டது. இந்த பிறவியில் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து மேலண்டை தெரு புரோகிதனுடைய மகன் சௌரிராஜனாக பிறப்பெடுத்துள்ளேன். உன்னுடைய தந்தையிடம் இந்த விஷயத்தை கூறி சௌரிராஜனாக இருக்கும் என்னை முறைப்படி திருமணம் செய்து கொள் என்று கூறினார் என்றார். அரசன் பிராச்சனனுக்கு ஆனந்தம் ஏற்பட்டது. அப்படியா, மகாவிஷ்ணுவே உன் கனவில் காட்சி அளித்தாரா? நம்முடைய பாக்கியமே பாக்கியம் என்று மகிழ்ந்து போனார். உடனே அமைச்சனை அழைத்து புரோகிதனுடைய வீட்டுக்கு போய் சகல மரியாதையுடன் சௌரிராஜனை அழைத்து வரும்படி சொன்னார். அதன்படியே சௌரிராஜன் ராஜ மரியாதையுடன் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டார். அரசன் பிராச்சனன் அரண்மனை வாயிலில் காத்திருந்த மணமகனை வரவேற்றார். சபா மண்டபத்துக்கு அழைத்து சென்று அங்கிருந்த அனைவரிடமும் அறிமுகப்படுத்தினார். பின்னர் ஒரு நல்ல நாளில் சித்திரரேகை சௌரிராஜன் திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நடந்தது. மணமக்கள் தங்கள் தந்திரம் பலித்ததை எண்ணி மிகவும் மகிழ்ந்தனர். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் சென்றது. அந்த நேரத்தில் தான் சௌரிராஜனுக்கு பெரும் ஆபத்தை சந்திக்க நேர்ந்தது. மல்லிகாபுரத்தின் மீது பகைவர்கள் படையெடுத்து வந்தனர். பகைவர்களின் திடீர் தாக்குதலை கண்ட பிராச்சனன் மனம் கலங்கினாலும் திருமாலின் வடிவமே தன் மருமகனாக இருக்கும்போது என்ன கவலை என்ற எண்ணம் ஏற்பட்டது. தன் மகள் சித்திரரேகையை கூப்பிட்டு, உன் கணவன்தான் திருமாலின் வடிவமாயிற்றே, அவரிடம் சொல்லி நம் மீது படையெடுத்து வந்தவர்களை முறியடிக்க வேண்டும் என்றார். சித்திரரேகையும் தன் தந்தை கூறியதை அப்படியே சௌரிராஜனிடம் கூறினார். சௌரிராஜனுக்கோ என்ன செய்வதென்றே புரியவில்லை. இருந்தாலும் ஆஹா, அதற்கென்ன, பகைவர்களை அழிப்பது பிரமாதமான காரியமில்லை. ஆனால் இன்று அஷ்டமி, நாளை நவமி. இந்த நாட்களில் போர் புரியக்கூடாது. 3வது நாளான தசமியில் போர் செய்து பகைவர்களை அழித்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அதே வேகத்தில் விக்ரமாதித்யன் கால்களில் விழுந்து அபயம் அபயம் என்று கூக்குரலிட்டார். அவருடைய அபய குரலை கேட்ட விக்ரமாதித்யர், என்ன செய்தி, ஏன் பதறுகிறாய் என்று கேட்டார். சௌரிராஜன் தன் கதையை கூறிவிட்டு பின் அலாத குறையாக, நீங்கள்தான் இந்த போரின் போது உதவி புரிய வேண்டும். இல்லாவிட்டால் எங்கள் திட்டம் தெரிந்து போய்விடும். பின்னர் என்ன நடக்குமோ என்றார். அவர் வேண்டுதலை கேட்ட விக்ரமாதித்யர் சிரித்து கொண்டே, மகாவிஷ்ணுவே புறப்படு, உன்னை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று அவரையும் வேதாளத்தின் மீது ஏற்றிக்கொண்டு மல்லிகாபுரம் சென்றார். வேதாளத்தின் மீது பறந்து செல்லும் போதே, மன்னா, பூமியில் இறங்கி பகைவர்களுடன் போரிட்டால் என்னை மகாவிஷ்ணு என்று என் மாமனார் நம்ப மாட்டார். ஆகையால் வான்வெளியில் இருந்தபடியே பகைவர்களை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சௌரிராஜன்.
அவருடைய வேண்டுதலும் சரியானதுதான் என்று ஏற்றுக்கொண்டு அதன்படியே செயலாற்றி பகைவர்களை அழித்தார். அதை கண்டதும் பிராச்சனன் தன்னுடைய மருமகனான மகாவிஷ்ணுதான் அம்புகளை வீசி பகைவர்களை அழிக்கிறார் என்று மகிழ்ந்து போனார். பகைவர்கள் அழிந்தனர். வெற்றி கொடி நாட்டப்பட்டது. சௌரிராஜனை மல்லிகாபுரத்தில் இறக்கிவிட்டு உஜ்ஜயினி மகாகாலிபுரம் போய் சேர்ந்தார் விக்ரமாதித்தர். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய பதுமை, எங்கள் விக்ரமாதித்யரை போல் பிறருடைய அபாய குரல் கேட்டு உடனே சென்று உதவும் தயால குணம் உமக்கு சிறிதளவேனும் இருக்குமானால் இந்த சிம்மாசனத்தில் அமரலாம் என்று கூறியது. போஜராஜனும் அன்றும் சிம்மாசனத்தில் அமர முடியாமல் போய் அரண்மனை திரும்பினார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.